நீங்க தான் கிச்சனுக்குள்ள போய் சாப்பாட்டுல உப்பா இருக்குன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தீங்களா? சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் எதுக்காக உள்ள போய் அவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க? நான் பார்த்தப்போ எல்லாமே உப்பா தான் இருந்துச்சு. சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள எதுக்காக உள்ள போய் சோதனை போட்டீங்க? இல்ல, பெரியவங்க நீங்க வந்திருக்கீங்க, அதனால ஒழுங்கா சமைச்சிருக்காங்களான்னு சும்மா டேஸ்ட் பண்ணி தான் பார்த்தேன். டேஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்களா என்ன? சாப்பாடு நல்லா இருக்கணுங்கிறது கேட்டரிங் நடத்துறவங்களோட பொறுப்பு, அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தவங்களோட பொறுப்பு. சரி, ஒரு அக்கறையில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிட்டாலும் இப்படியா அத்தனை பேருக்கு முன்னாடி சத்தம் போட்டு பேசுவீங்க? வளர்ற பசங்க தொழிலில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. தப்பா இருந்தா கூட தனியா கூப்பிட்டு தானே சொல்லணும். இப்படி சத்தம் போட்டீங்கன்னா அது அவங்க ஃபியூச்சரை பாதிக்காதா? இல்ல சார், அத நானும் கவனிக்கல. நான் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான். அப்படி சத்தம் போட்டதுக்கு அப்புறம் அவங்க மனசு எவ்வளவு பாதிச்சிருக்கும். நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மேடம். அவங்கள நீங்க சத்தம் போட்டதுக்காக அவங்க கிட்ட நீங்க சாரி கேளுங்க. மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, சாப்பாடு அவ்வளோ அருமையா இருந்தது. அப்ப நீங்க சொன்னது பொய்யான குற்றச்சாட்டு தானே? அப்ப நீங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். தப்பு உங்களோடது. அவங்க கிட்ட சாரி கேளுங்க. மேடம், நீங்க சாரி கேட்டுதான் ஆகணும். சாரி.